கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா கொமைனி நல்லம் சவுதி மோசம். நான் கொமைனி நல்லம் ஜட்ஜ் பண்ணவரில் சும்மா சொல்கிறேன் நான் அந்த ஒரு கதைக்கு. என்ன அப்படி பார்த்துக்கு இருந்ததில் அவனுக்கு கிடைச்ச ரிசல்ட் இது 6 நல்லம் 6 கெட்ட. சிலாக்கள் சொன்னாங்க கொமைனி இஸ்ரேலுக்கு அடித்ததுக்காக கொமைனியை அவனோட ஸ்டேட்டஸில் போட்டு வச்சிருக்கிறான் ப்ரொஃபைல் பிக்சர். என்னோட கொமைனி நல்லம்மா. இஸ்ரேலும் ஈரானும் அடிச்சுக்கிட்டது அது அவங்களோட அரசியல் பிரச்சனை. காசாக்காக அடிக்கல, அவங்க அடிக்கிறேன்னு பூ அடிச்சுட்டு போகணும். கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் 10ஆம் மாதம் 7ஆம் தேதி நினைக்கிறேன், அப்படி கொத்து அழிச்சார். என்ன அப்பா அடிச்சிருக்கோம். அப்போ நமக்கெல்லாம் கடும் டென்ஷனில் இருந்தோம், குணு தோதினம், அழுகம், சுஜூதில் கிடந்த அழுகம், மன்றாடினம், ஹரத்தில் துவா கேட்டாங்க. அந்த நேரம் நீ அடிச்சிருந்தா நீ காசா மக்களுக்காக அடித்திருக்கிறாய். இப்போ உன்னுடைய நியூக்ளியர், அதாவது அந்த என்னது அணு, அந்த அணுவை என்ரிச் பண்ணுறதுக்கு உனக்கு சான்ஸ் தரல. அதுக்கு இஸ்ரேல் உனக்கு டிஸ்டர்பாக இருக்குது என்பதற்காக நீ இஸ்ரேலுக்கு அடித்து போட்டு, அது ஓகே, எங்களுக்கு சந்தோஷம் நீ இஸ்ரேலுக்கு அடித்தது. அந்த வகையில் உனக்கு சப்போர்ட், இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு. ஆனால் கொமைனி இஸ்ரேலுக்கு அடிச்சுட்டான்ன்றதுக்காக வேண்டி உண்ட ப்ரொஃபைல் பிக்சருக்கு கொமைனி வாரன்னு சொன்னால் நீ என்ன விளங்கியிருக்க கொமைனியை பற்றி? அஹ்லு சுன்னா வச்சிருந்த அவ்வளோ ஒரு காஃபிர் என்று பேசக்கூடிய அவர்கள், லட்சக்கணக்கான அஹ்லு சுன்னாவை அழித்தவர்கள், அது உங்களோட அரசியல் பிரச்சனை. இதுக்குள்ள நமக்கு தான் சொல்ல வரேன் என்றால், அங்கும் இங்கும் சோசியல் மீடியா ஒரு நாலேஜ் இல்லை. ஒரு ஆலிமுகிட்ட போய் கேட்குறல்ல, நீ குறைஞ்சது உனக்குன்ற ஒரு கைடாக ஒரு ஆலிமை வச்சு கொள்ளணும் உங்கள் ஃபேமிலிக்குள்ள. அந்த ஆலிமுகிட்ட கேட்கணும். இதெல்லாம் பெரிய விஷயங்கள், சின்ன விஷயம் இல்லை, அகீதா சார்ந்த விஷயம். அதுக்காக நான் சவுதி சரின்னு சொல்லி பேசுகிறேன் என்று தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க. பிள்ளை யார் விட்டாலும் பிள்ளைகள் தான். ஆனால் நமக்கு முடிவெடுக்க தெரியுதில்லை, சும்மா மேலோட்டமான விஷயங்களை எந்த நேரமும் கேட்டு